திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பாரதி செல்வனை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தான் இறைவன் அப்படி இருக்கணும். இந்துக்கு ஒரு கட்சி, இஸ்லாமுக்கு ஒரு கட்சி, கிறிஸ்தவருக்கு ஒரு கட்சி, கல்லருக்கு ஒரு கட்சி, தேவேருக்கு ஒரு தேவேந்தர் ஒரு கட்சி, வன்னியருக்கு ஒரு கட்சி, எப்படி போன தமிழங்கையில் இருக்கும் வெறும் குச்சி. என்ன இருக்கு உனக்கு? என்ன இருக்கு உனக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? சாதி அரசியலானால் சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போகும். மதம் அரசியலானால் மனிதநேயம் செத்து போகும். பணம் அரசியலானால் மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும். கேடுகட்ட பணநாயகம் சிரிக்கும் சிரிக்கும் சிரிக்கும். பணமே அரசியலானால் மக்களுக்கான சேவை என்பது செத்து போகும். அந்த முதலீட்டாளன் பணத்தை முதலீடு செய்கிற வேட்பாளனின் லாப தேவை இருக்கும், மக்கள் சேவை இருக்காது. பணம் அரசியலானால் பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். இதை தெரிந்து கொண்டு தேர்தல் களத்திலே நீ தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனைப் போல இருந்து ஆட்சி செய்கிறவன் தான் இங்கே தேவைப்படுகிறான். இங்கே மதத்தை காப்பாற்ற போராடுகிறார்கள் உங்கள் பிள்ளைகள். எங்கள் மலையை காப்பாற்ற போராடுகிறோம். இவர்கள் காசு வைத்து விட்டு போக வேண்டும், கார் வைத்து விட்டு போக வேண்டும் பிள்ளைகளுக்கு என்று நினைக்கிறார்கள். நாங்கள் சுவாசிக்க நல்ல காத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று கவலைப்படுகிறோம். இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கத்தை வைத்து விட்டு போக துடிக்கிறார்கள். நான் அந்த பிள்ளைகளுக்கு தண்ணீரை வைத்து விட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறேன். இவர்கள் சொத்து சுகத்தை சேர்த்து வைத்து விட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறார்கள். நான் என் பிள்ளைகளுக்கு சாப்பிடுற சோறு நஞ்சில்லாத சோற்றை வைத்து விட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறேன். நஞ்சில்லாத உணவு, அதுவே என் கனவு என்றார் என் அப்பா நம்மாழ்வார் அவர்கள். அருமை பெற்றோர்களே, என்னினும் இல்லை என் தம்பி தங்கைகளே, தஞ்சையிலே 100 பேருக்கு 90 பேர் சிறுநீரக பழுதாகி சாகிறார்கள் என்றால் காரணம் என்ன? மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுத்ததால் யுரேனியம் நம் நீரிலே கலந்து விட்டது. நாம் வேளாண்மை செய்து பிழைக்க முடியும். இங்கே என்ன நடக்கிறது என்றால், மண்ணிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புதைந்த மரம் செடி கொடிகள் மக்கி அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாகிறது. அதுதான் நிலக்கரி. அந்த கரியின் வெடிப்புக்குள்ளே காற்று போய் சேர்ந்து கொள்கிறது. அந்த காற்றுக்கு பேர் தான் என் உடன் பிறந்தவனே மீத்தேன், பயோகேஸ். அந்த காற்று தான் நம்ம பயன்படுத்துகிற எரிகாற்று. அது மாட்டுச்சாணியிலே இருக்குது, போதுமானவருக்கு இருக்குது. எத்தனை லட்சம் டன் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அது இந்த கரியை, இந்த காற்றை எடுக்க ஒரு குழாயை நீ பார்க்கிறாய், மீத்தேன் குழாய். ஆனால் உனக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத பல ஆயிரம் கிளை குழாய்களை அனுப்புவான். எத்தனை ஆயிரம் அடிக்கு? 1000 அடிக்கு. 1000 அடிக்கு கீழே போய் உறிஞ்சி தண்ணீரை வெளியே வீசினால்தான் காற்றை உறிஞ்ச முடியும். இந்த தண்ணீரை எடுத்து வெளியே ஊற்றி கொண்டே இருந்தால் கடலின் நீர்மட்டத்திற்கு குழாய் போகும்போது கடல் நீர் இதுக்குள்ளே வரும். இந்த கடல் நீரை உறிஞ்சி வெளியே ஊற்றும் போது நிலம் உப்பளமாகிவிடும், விளையினமாக இருக்காது. இந்த உப்பு நீர் உள்ள வந்தால் அந்த தண்ணீரை எடுத்து என் தாய் தந்தை என் அண்ணன் தம்பி குடிக்கும் போது அது சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு சாவை எதிர்கொள்ள வேண்டியது வருகிறது. இந்த நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். நான் ஓட்டு கேட்க வந்திருந்தால் இதை பேசியிருக்க மாட்டேன். நாட்டை காக்க வந்ததால் இதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் வாக்கை பற்றியே கவலைப்படுபவன் உன் வாழ்க்கை பற்றி சிந்திக்க மாட்டான், கவலைப்பட மாட்டான். நான் உன் வாக்கை பற்றி கவலைப்படவில்லை. நீ போட்டா போடு, போடலைனா போ. எனக்கு உன் வாழ்க்கை பற்றி தான் நான் கவலைப்படுகிறேன். எனவே என் அன்பு தம்பி தங்கைகள் சிந்திக்கணும். இப்போ நான் சொல்லிட்டேன், மாற்று நீ வந்தா என்ன செய்வாய் சீமான்? நான் மாற்று மீத்தேன் எடுப்பேன். மாடு ஆடு சாணத்திலிருந்து மக்கிய கழிவிலிருந்து எடுத்து சிங்கப்பூர் வெறும் மக்கிய மரக்கழிவிலிருந்து தான் மீத்தேன் எடுக்கிறது. மன்னார்குடியில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.